அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Oneplus இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை இனிமேல் Twoplus அப்படின்னு தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் தெரியுது. அதுவும் என்னன்னு பார்த்துலாம். Redmi Note 11 சீரிஸ் லான்ச் ஆகும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 748. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் பேக்கப்பில் ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் பேக்கப் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே வந்து கூகுள் ட்ரைவில் தான் பேக்கப் பண்ணுறோம். தற்சமயம் வரைக்கும் இது ஃப்ரீயாக தான் இருக்குது, எவ்வளோ நாளும் நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் வந்து இந்த ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுது. வாட்ஸ்அப்புடைய பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் லிமிட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் ட்ரைவில் பேக்கப் பண்ணும்போது வந்து லிமிட்டட் ஸ்டோரேஜ், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் ரீச் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ணலாம் தெரியுது. ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டோரேஜ் லிமிட் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்கு வந்து நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் பேக்கப்க்கு வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்தால் கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் டீம் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்டுடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2021 எந்த பிராண்ட் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆப்வியஸாக Xiaomi தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூவும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $38 பில்லியன் வந்து இவங்க ஏர்ன் பண்ண மாதிரி இங்கே ரெவென்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 2021, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2021 தான் அதிகமாக இருக்குது. அதோட இந்தியாவில் நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்டும் Xiaomi அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. Mediatek Dimensity 1200 இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் Mediatek உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இதில் வந்து அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி வந்து அடுத்த சிப்செட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து Mediatek Dimensity AI, இது Oneplus Nord 2ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அடுத்ததாக Oppo Reno 7 Pro February 4 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Mediatek Dimensity 1200 Max இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Mediatek Dimensity 1200 உடைய மெயின் வந்து உங்களுக்கு 3 GHz தான், இதுலேயும் 3 GHz தான். பட் அடிஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 GHzல கொடுத்துருந்தாங்க. இங்கே அடிஷ்னல் கோர்ஸும் வந்து 3 GHz அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ கிளாக் ஸ்பீட் அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதே ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஏஐ ஃபீச்சரும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த அப்கிரேடட் ஃபீச்சரோட Mediatek Dimensity 1200 Max இதில் தான் வந்து Oppo Reno 7 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் அன்பேக் ஈவெண்ட் S22 சீரிஸ் வரப்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் February 9 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு டீசர் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. 3 ஸ்மார்ட் ஃபோனுமே டுவல் ஸ்பீக்கர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூன்ட் பை AKG அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து 3 ஸ்மார்ட் ஃபோனுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 4.1 அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் மோட்டோரோலா ஃபேன்ஸ்க்காக தான். நீங்கள் ஒருவேளை மோட்டோரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னா மோட்டோரோலாவுடைய Edge 30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது பிப்ரவரியிலே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. IMEIலையும் இந்த லிஸ்டிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், அதாவது சைனாவில் எப்படி இருந்ததோ அப்படி தான் கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், OLED பேனல், 12-bit கலர் காம்பினேஷன், கூடவே 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இந்த ஃபீச்சர்ஸோட மோட்டோரோலா Edge X30 Pro இந்த பேரில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. விவோடைய புது T சீரீஸில் Vivo T1 இந்தியாவில் லான்ச் ஆகுது. February 9 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளிப்கார்ட்டில் இதோட லேண்டிங் பேஜ் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஒரு 5G டிவைஸாக
20,000 கீழே தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. விவோ T1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 778 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே அண்டர் 20K அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 778 வராது. இது ஸ்னாப்ட்ராகன் 695 5G டிவைஸாக வரும். ஸோ அவுட்லுக் டிசைன் எல்லாம் சைனாவில் எப்படி இருந்ததோ அப்படி தான். சிப்செட் மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ T1 February 9th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ரெட்மி 9A சக்ஸஸராக ரெட்மி 10C இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 10,000 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது IMEIயில் மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ மீடியாடெக் ஹீலியோடைய ஏதாவது ஒரு சிப்செட்டில் பட்ஜெட் கேட்டகரியாக ரெட்மி 10Cயும் இந்த மாதம் அதாவது February லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிக்ஸ் இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் இன்ஃபினிக்ஸ் 05G இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸே ரிவீல் ஆயிருக்கு. லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ மாதிரி ஒரு பிரைட் எல்லோ கலரில் தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் அவுட்லுக் கேமரா அலைன்மெண்ட் எல்லாம் இன்ஃபினிக்ஸ் எப்போவுமே அவுட்லுக் நல்லா தான் கொடுப்பாங்க. ஸோ அவுட்லுக் அண்ட் டிசைன் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இன்ஃபினிக்ஸ் 05G இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ட்ரேட்மார்க் மேலே ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. போன வாரமே யூசர் இன்டர்ஃபேஸ் H2O OS அதாவது வாட்டர் OS அப்படிங்கிற ஒரு புது ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் இனிமேல் வரும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புது பேர் வந்து இப்போ ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. OnePlus இது நம்ம எல்லாருக்கும் பாப்புலராக ரொம்பவே பரிச்சயமான பேர். ஆனால் 2Plus அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 6Plus 8Plus இந்த ட்ரேட்மார்க்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு கீழே 2Plusன்னு வருமா இல்லை இவங்க பேரே சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் 2Plus அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கும் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. போக்கோ பிராண்டு கீழே அடுத்ததாக போக்கோ M4 Pro லான்ச் ஆகலாம் தெரியுது. ஏன்னா இந்த மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் IMEI லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு ரீபிராண்டட் டிவைஸ் தான். ரெட்மியுடைய நோட் 11S உங்க ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் லிஸ்டிங் ஆனதில் பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியாடெக் ஹீலியோ G96 இந்த சிப்செட்டோட தான் கொண்டு வராங்க. கூடவே 108 மெகா பிக்சல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 13 அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது ரெட்மி நோட் 11S உங்க ரீபிராண்ட் பண்ணலாம் போக்கோ M4 Proவா. ரெட்மி K50 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆக போது 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி K50 அகைன் கேமிங் எடிஷன் ப்ரோ வெர்ஷன் அல்ட்ரான 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் இப்போ லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கப் எடிஷன் அப்படிங்கிற பேரில் வருது. அகைன் இந்த ஸ்பெஷல் எடிஷன் சைனா எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாலையும் ரீபிராண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிளியராக இல்லை. பட் ரெட்மி K50 சீரீஸில் ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் லான்ச் ஆகுது. ரெட்மி இந்தியாவில் நோட் 11 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் February 9th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நோட் 11 அண்ட் நோட் 11S இது கூடவே வந்து ஸ்மார்ட் பேண்ட் அதுக்கப்புறம் டிவி இதெல்லாமும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நோட் 11 அண்ட் நோட் 11S உடைய ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நோட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999 இல்லைனா 14,999 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் தெரிய வந்திருக்கு. அதே நோட் 11S ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் மீடியாடெக் ஹீலியோ G96 108 மெகா பிக்சலில் இது 16,999 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைஸஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட தான் ரெட்மி நோட் 11S இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்கிரேடட் சிப் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 8000 mAh. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கீர்த்தி வாசன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.